வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் கூடுதலாக 3 நாட்கள் காவல்துறையினர் எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் திடுக்கிடும் பல தகவல்கள். அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 100 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அனைத்தும் திருட்டு நகைகள் என்றும் தற்பொழுது வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார் ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு பின்னால் யார் இருக்கிறார், முக்கியமாக அந்த சார் யார் என்ற தகவலுக்காகத்தான் பெண் IPS கொண்ட 3 IPS அதிகாரிகள் கொண்ட புலனாய்வு அமைப்பை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியது. ஆனால் விசாரணையின் போக்கு பல திடுக்கிடும் தகவல்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறது. சுமார் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஞானசேகரன் சென்னை முழுவதும் பல இடங்களில் கொள்ளையடித்ததாகவும் அவரை காப்பாற்றுவதற்காக காவல்துறையினர் மூலமாக அரசியல் கட்சி உதவியுடன் அந்த வழக்கில் இருந்து மாற்றப்பட்டு பல கோடிகள் இதில் மூலமாக சம்பாதித்ததாகவும் தற்பொழுது வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். பெயரளவில் பிரியாணி கடை நடத்துவதாகவும் யாருக்கும் சந்தேகம் வராதவாறு பிரியாணி கடை நடத்தி பல இடங்களில் கொள்ளையடித்து அனைத்து பணங்களில் சரிபங்கை அரசியல் கட்சிக்கு கொடுத்து வந்ததாகவும் தற்பொழுது ஞானசேகரன் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள வில்லா டைப் வீடுகளை குறிவைத்து கார்களில் வந்து கொள்ளையடிப்பதாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறையில் உள்ள ஞானசேகரனை கூடுதலாக 3 நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். பள்ளிக்கரணை துணை ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் இதுவரை ஞானசேகரன் கொள்ளையடித்த சுமார் 100 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தொடர்புபட்ட ஞானசேகரன் ஒரு மாணவி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 75 மாணவிகள் வரை இவரால் ஒட்டுமொத்தமாக நாசமாகி இருப்பதாகவும் வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கான ஆவணத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த சார் யார்? ஒருவேளை சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கலாமா, அல்லது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஆக இருக்கலாமா? சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஞானசேகரனுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.